சேலம் மாவட்டம் 11 ஜோனில் இந்த மாதிரி மேட்ச் நடக்குதுங்க சார். அதில் வந்து சேலம் நகர்ப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாசவி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எடுத்து நடத்துது. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிறாங்க சார். மாணவிகள் கலந்துக்கிறாங்க. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் மாவட்ட அளவிலான நடக்கும் போட்டிகளுக்கு அடுத்த நகர்வு அடுத்த மாநிலத்தில் நடக்கிற போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பிடம் பெறுவாங்க சார். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் அகாடமிக்கு அதாவது பள்ளி சார்ந்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறதுக்கு இணையாக விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வீரர்களை உருவாக்கணுன்றதுனால விளையாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனி முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி செஞ்சுன்னுக்கிறது வந்து ஓட்டப்பந்தயம், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்பு, ஷார்ட் புட்டு, தட்டு எறிதல் அந்த மாதிரி போட்டிகள் நடைபெறும் சார். அதே மாதிரி இந்த ஓட்டப்பந்தயத்தை ஊக்குவிக்கணுன்றதுக்காக 400 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர் மாதிரி போட்டிகள் நடைபெறும் சார். அதே மாதிரி ரிலே தொடர் ஓட்டமெல்லாம் நடைபெறும் சார். உங்களுக்கு ஐயா முதல் 3 இடம் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் சார். உங்களுக்கு இந்த ஜோனல் இருக்கும் சார். அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாடு நடக்கிற போட்டியில் கலந்துக்குவாங்க சார். அது அவங்க மாவட்ட அளவில் இருப்போம். ஆமாங்க சார். உங்களுக்கு ஐயா சொல்லுங்க சார். சார் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாநில அளவில் போட்டிகளில் கலந்துக்கிட்ட ஒரு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலிலும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது சார். இப்போ அதெல்லாம் கலந்துக்கினா பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு இது உருவாக்கி இருக்கிறாங்க. கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்குதுங்க சார். அதே மாதிரி மெடிக்கலில் கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பொறியியல் கல்லூரி, தலை சிறந்த பொறியியல் கல்லூரியில் கிடைக்குது. மாணவர்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் சார் செஞ்சுருக்கிறேன். ஒரு நல்ல 150க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நம்ம சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற நகர்ப்புற இந்த ஜோன்ல இருந்த பசங்க மட்டும் தான் சார் கலந்துக்குவாங்க. அரசு உதவி பெறும் அந்தந்த ஜோன் சார். இப்போ இன்னைக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல நடந்துருக்கு சார். ஆமாங்க சார். 7 இன்னைக்கு லெவல்ல 7 ஜோன்ல நடக்குது சார். உங்களுக்கு மொத்தம் 11 ஜோனுங்க சார். மொத்தம் 1 மாத காலமா தொடர்ந்து நடந்து இன்னைக்கு ஃபைனல் நிலைமையை அடைஞ்சிருக்கு சார். மாவட்ட கல்வி அலுவலர் சேலம் இடைநிலைங்க சார். நரசிம்மன் சார். இந்த விளையாட்டு போட்டிகளானது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படுகிறது. இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்துறதுக்காக வாசவி மேல்நிலைப்பள்ளி, செவ்வாய்ப்பேட்டை, சேலம் 2 என்ற நமது பள்ளிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. SMVC சேரிட்டபிள் ட்ரஸ்டால் நடத்தப்படக்கூடிய எமது பள்ளிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்த மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் உடற்கல்வி ஆய்வாளர் அனைவருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய கமிட்டியின் சார்பாக நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். கடந்த 1 மாத காலமாக இந்த போட்டிகளானது செஸ், கேரம் போர்டு, ஃபுட்பால், வாலிபால் இப்படி பல்வேறு கட்டங்களாக 1 மாத காலமாக நடந்திருக்குது. இதற்காக கடுமையான முயற்சிகளை நேர்மையான வழியில் அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களும் இந்த நகர்ப்புற மையத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த பணியை ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சியில் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இறுதிக்கட்டத்தை அடைந்து இந்த 2 நாட்களானது ஃபைனல் மேட்ச் நடக்குதுங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணக்கூடியவங்க அடுத்து நம்மளுடைய மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய போட்டிகளில் கலந்துக்குவாங்க. ஸோ அதில் வின் பண்ணுறவங்க ஸ்டேட்டுக்கு போவாங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் ஆனது அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க அடையும் பொழுது எந்த ஒரு காலேஜில் எந்த ஒரு இடம் முடித்தாலும் முதல் கோட்டா அவங்களோட தாங்க. இதற்கென தனியான ஒரு இடம் அந்த மாணவர்களுக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசானது விளையாட்டை ரொம்ப வெகுவாக ஊக்கப்படுத்தி இருக்குது. ஸோ அதற்கேற்றால் போல் நமது சேலம் பள்ளிக்கல்வித்துறையும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய மாவட்ட கல்வி அலுவலர், மெட்ரிக் மற்றும் உடற்கல்வி ஆய்வாளர் அனைவரும் காலை வருகை புரிந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி பரிசுகளை வழங்கி சென்றுள்ளனர். ஸோ இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி ஊடக நண்பர்களும் சிரத்தையாக எடுத்து இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை மாணவர்கள் மனதில் பதிய வைக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். இன்று நாளை 2 நாள் நடக்குது. நாளைக்கு 3:30 மணிக்கு பரிசுகள். இதில் வந்து சாம்பியன், ஓவரால் சாம்பியன் மற்றும் 3 தனிநபர் சாம்பியன் கொடுக்க போகிறாங்க. இப்போ வின் பண்ண ப்ரைஸஸ் அப்படியே கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம். இந்த 2 நாட்களுக்கும் மாணவர்களுக்கு உணவு, நீர் எல்லாம் சிறப்பான முறையில் இந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.